விஜய், சங்கவி இவங்கெல்லாம் நடிச்சு எஸ்ஏசி டைரக்ஷன்ல 95ல ரிலீஸ் ஆன படம் தான் விஷ்ணு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஜயோட அப்பாவான ஜெய்சங்கர் வந்து விஜய் ரொம்ப வருஷமாவே லண்டன்லயே படிக்க வைக்கிறாரு. நீ சென்னைக்கு வரக்கூடாது, நீ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருக்க வைக்கிறாரு. ஒரு நாள் சஸ்பென்ஸா வந்து சென்னைக்கு வந்து விஜய் கிளம்பி வந்து லண்டன்ல இருந்து வந்துடுறாரு. ஏன் அப்படின்னா, விஜயோட உயிருக்கு இங்க பெரிய ஆபத்து இருக்கு. ஒரு 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 பெரிய கும்பல் வந்து விஜயை கொலை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப அவன் கண்ணில் சிக்கலாம் அவங்களை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இது அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஜெய்சங்கர் வந்து விஜயை ரொம்ப வருஷமாவே லண்டன்ல இருக்க வச்சிருக்காரு. இது தெரியாம ஊருக்கு வந்த விஜய் வந்து யாரு கண்ணில் படக்கூடாது நினைக்கிறோமோ அவன் கண்ணிலேயே போய் பட்டு அங்க மாட்டிக்கிறாரு விஜய். அவங்ககிட்ட இருந்து விஜய் தப்பிச்சாரா தப்பிக்கலையா, அவங்க எதுக்கு விஜய் கொலை நினைக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க பிளாஷ்பேக் என்ன பிரச்சனை, அவங்க எல்லாம் சமாதானம் ஆனாங்களா ஆகலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த விஷ்ணு படம். வந்து அந்த 95 காலகட்டம் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சினிமாவோட ஸ்கிரீன் பிளே தான் இருக்கும். ஒரு விஜய் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, விஜய் எல்லாம் தப்பிச்சாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸான இன்டென்ஸான ஃபிலிமா இருக்காது. படம் வந்து ஒரு மசாலா ஃபில்மா இருக்கிற மாதிரியான இதாக தான் இருக்கும். சங்கவி வருவாங்க, படத்துல ஒரு லவ் ட்ராக் இருக்கு. படத்துல ஏன் எதுக்குன்னே தெரியாம நிறைய இடங்கள்ல பாடல்களை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டம் அதான ஒரு டிஃபால்ட் சிஸ்டமே வந்து என்ன அப்படின்னா, சினிமாக்கான வரையறையே வந்து 5 பாட்டு இருக்கணும். அதுல இருந்து எக்ஸப்ட் கேஸ்ல தான் சில படங்கள் வேறுபட்டு இருக்கும். மற்ற எல்லா படத்துலயுமே 5 பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ஏன் அந்த இடத்துல வந்துச்சு, எதுக்கு அந்த பாட்டு, அதெல்லாம் தெரியாது. 5 பாட்டு கண்டிப்பா இருக்கும். பாட்டை எடுத்துட்டு தான் படம் ஷூட்டிங்க போவாங்க அந்த மாதிரியானதுல. அப்படிங்கிறப்ப இந்த படத்துலயுமே அந்த ஒரு 5 பாட்டு இருக்கு. இந்த படத்துலதான் அந்த தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டாங்கிற வர அந்த பாடல் இந்த படத்துல வருது. படத்தோட சண்டை காட்சிகள்லாம் பாக்குறப்ப அந்த விஜயோட ஆரம்ப காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான, எடுத்த உடனே ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் அதெல்லாம் இல்லாம அந்த ஒரு சின்ன ஒரு காமெடி பண்ணிட்டு அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. படத்தோட டைலாக்க இப்ப கேட்கறப்ப நிறைய இடங்கள்ல வந்து டார்க்கா ஃபீல் ஆகுது. அடல்ட் கண்டென்ட்டா எழுதியிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. படத்துல வந்து நிறைய ரொமான்டிக் காட்சிகள், கொஞ்சம் ரொம்ப ஒரு 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 கிளாமர் காட்சிகள்லாம் படத்துல நிறையவே இருக்கு. படம் வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பிலோ அவரேஜான படம். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு படமா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா. இப்ப பாக்குறப்ப அந்த படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி இப்பயுமே ஒத்து வருது. செந்தில் அவங்க பண்ற காமெடி எல்லாம் இப்பயும் பாக்குறப்பவே நிறைய இடங்கள்ல சிரிப்பு வந்துச்சு. படத்தோட சண்டை காட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணா இப்ப பாக்குறப்ப நமக்கு வந்து சிரிப்பு வரலாம். ஏன்னா அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே இந்த த்ரிச்கோ அப்படிங்கிற மாதிரியான சவுண்ட் ட்ராக் தானே கேட்கும். அதெல்லாம் இப்ப பாக்குறப்ப நமக்கு மேபி சிரிப்பு வரலாம். படத்தோட மியூசிக் ஸ்கோரை தேவா அவர்கள் வந்து எப்பவும் போல அவங்க பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. படம் யூடியூப்ல தான் அவைலபிளா இருக்கு. நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் கிளாமர் காட்சிகள் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் படத்துல இருக்கும். அதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.